அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, ஒரு அவசரமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நாளாக இந்த நாளானது நமக்கு அமைஞ்சிருக்குது. இந்த நாளில் நிறைய சிறப்புகள் இருக்குது. முதல்ல ஆன்மீக ரீதியான சிறப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தரலாம். இன்றைக்கி ஆகஸ்ட் மாதத்தின் 12ஆம் தேதி, ஆடி மாதத்தின் 27ஆம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமைங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் செவ்வாய் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது. அதுவும் இது பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய கடைசி செவ்வாய்க்கிழமை. ஆடி மாதத்தில் வரக்கூடிய 30 நாட்களுமே சிறப்பு வாய்ந்தது, சக்தி வாய்ந்தது அப்படின்னாலுமே ஆடி ஞாயிறு, ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி இது மூணுமே தனி சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லலாம். அதே போல் அந்த முதல் அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு கடைசி அப்படிங்கிறதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுவும் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து ஆடி செவ்வாய் என்று செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு தொடர்ந்து வாரம் கொடுத்துட்டே இருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஆடி மாதம் 4ஆம் செவ்வாய்க்கான ஒரு பரிகாரம்னு எடுத்துக்கலாம். அல்லது இன்றைக்கி ஒரு விசேஷமான சேர்க்கை இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய மகா சங்கடகர சதுர்த்தியானது இந்த நாளில் இருக்குது. அதுவும் செவ்வாய்க்கிழமை நாளில் இது வந்திருக்கிறதுனால ருணஹர சதுர்த்தி அப்படின்னு இதை நம்ம சொல்லலாம். அதனால் அதுக்குண்டான ஒரு பரிகாரம் அப்படின்னும் நீங்கள் எடுத்துக்கலாம். இவை தவிர லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இன்றைக்கி நமக்கு உடனடி பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய 897 அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை இருக்குது. அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதமானது ஆகஸ்ட் மாதம், இது 8வது மாதம். அடுத்தது 9 அப்படிங்கிற எண்ணானது இந்த தமிழ் தேதியினுடைய கூட்டுத்தொகை 27 இருக்குது பாருங்கள், இதை ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு கிடச்சிரும். அடுத்தது 7 அப்படிங்கிறது இந்த வருஷமானது 25வது வருஷம், இதனுடைய கூட்டுத்தொகையில் நமக்கு கிடச்சிரும். அடுத்தது இன்றைக்கி நமக்கு 999 அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கையும் இருக்குது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, இது செவ்வாய் பகவானுக்கு உரிய நாள், அவருக்குரிய எண்ணுன்னு பார்க்கும்போது 9. அடுத்தது இது தமிழ் தேதி பார்த்திங்கன்னா 27, இதனுடைய கூட்டுத்தொகையும் நமக்கு 9 அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது இந்த வருஷத்தை 2025வது வருஷம்னு எடுத்துக்கிட்டோம்னா இதனுடைய கூட்டுத்தொகையிலும் நமக்கு இந்த 9 அப்படிங்கிற எண் கிடைக்கும். அடுத்ததாக இன்னொரு நம்பரும் இருக்குதுங்க. அது பார்த்திங்கன்னா நம்மளுடைய சகலவிதமான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான அற்புதமான நம்பர். இது குறித்து நம்மளுடைய சேனல் தான் முதன்முறையாக சொல்கிறோம். அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா 397 அப்படிங்கிற நம்பர். அது எப்படி இன்றைக்கி வருதுன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி தேதியானது 12, இதனுடைய கூட்டுத்தொகையில் நமக்கு 3ங்கிற நம்பர் கிடைக்கும். அடுத்தது 9 அப்படிங்கிறது தமிழ் தேதியினுடைய கூட்டுத்தொகையில் கிடச்சிரும். அடுத்தது 7ங்கிறது இந்த வருஷத்தின் கூட்டுத்தொகை 25ங்கும் போது இதை ஆட் பண்ணோம்னா நமக்கு கிடச்சிரும். இப்படி இத்தனை சிறப்புகளும் இதே நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது. ஏற்கனவே இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் 2 நாட்களாக வீடியோக்கள் போட்டுட்ருக்குறேங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா அற்புதமான பலன் தரக்கூடிய பரிகாரங்கள் தான். மிகவும் எளிமையானதாகவே இருக்கும். இதுவரை நீங்கள் அந்த வீடியோக்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இப்போ நான் சொல்ல போகிறது நம்மளுடைய விருப்பங்கள் எல்லாத்தையுமே நிறைவேற்றக்கூடியது அற்புதமான ஒரு நம்பர். அதாவது இந்த 397 சொன்ன பாருங்கள், இதை வச்சு தான் நம்ம இதை செய்ய போகிறோம். 100% ரிசல்ட் கொடுக்கும், ஃபாஸ்ட்டான ரிசல்ட்டே கொடுக்கும். நீங்கள் எந்த பிரச்சனை நீங்கணும், எது சரியாகணும், எது நமக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதை நினச்சி நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யும்போது உங்களுக்கு 100% பலன் கிடைக்கும். இது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்லையும் தாராளமாக செய்யலாம். பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க, சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம். எந்த நேரத்தில் செய்யணுன்னா எந்த நேரத்தில் வேணாலும் செய்யுங்க. ராகு காலம் யமகண்டம் கூட நீங்கள் பார்க்க தேவையில்லை. இரவு 12 மணிக்குள்ளே எப்போ செஞ்சீங்கனாலும் ஓகே தான். இதுக்கு தேவையானது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டம்ளர் தண்ணீர் மட்டும் நமக்கு தேவைப்படுது. இந்த டம்ளரானது கண்ணாடியாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஒருவேளை கண்ணாடி டம்ளர் இல்லைன்னா பீங்கான் அல்லது மண் டம்ளர் வச்சுருந்தீங்கன்னா அது எடுத்துக்கோங்க. அதுவுமே இல்லை அப்படிங்கும்போது பிளாஸ்டிக் பாட்டில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. சுத்தமான தண்ணீர் நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க. அடுத்தது நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேனா தேவைப்படுது. சிவப்பு நிறத்தில் இங்க் வரக்கூடிய ஸ்கெட்ச் பென்சிலோ மார்க்கரோ பேனாவோ ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் உங்ககிட்ட அந்த கலரில் பேனா இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது ஒரு இன்டென்ஷனை செட் பண்ணுறோம். நம்மளுடைய கவனம் சிதறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் எடுத்துக்க சொன்னேன். இருக்கிறவங்க எடுத்துக்கோங்க, இல்லாதவங்க நான் மற்றதெல்லாம் சொல்கிறேன் பாருங்கள், அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தண்ணியை மட்டுமாவது எடுத்துகிட்டு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டையும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க.
மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய 2 உள்ளங்கைகளையும் நல்லா தேய்ச்சி உங்களுடைய உச்சந்தலையிலையும் கண்கள்லையும் அந்த சூட்டை வந்து நீங்கள் ஒத்தி எடுத்துக்கோங்க. அடுத்தது பேனா வச்சுருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படிங்கும்போது உங்களுடைய இடது கையில் இந்த மணிக்கட்டு பகுதியில், அதாவது லெஃப்ட் ஹேண்டில் ரிஸ்ட் பகுதியில் இந்த 397 அப்படிங்கிற நம்பர் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. பேனா இல்லை அப்படிங்கிறவங்க இந்த நம்பரை உங்களுடைய மைண்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. இப்போ ஏதாவது ஒரு இன்டென்ஷனை மட்டும் மனசில் வந்து செட் பண்ணிக்கோங்க. நிறைய கசகசன்ட்டு கேட்கக்கூடாது. ஏதாவது ஒன்று மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எது வந்து உங்களுக்கு உடனடியாக கிடைக்கணும், எந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு உடனடியாக சால்வ் ஆகணும், அதை மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பணம் அப்படிங்கும்போது ஒரு 10 லட்சம் பணம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுடைய பண கஷ்டம் தீந்துருமா? அப்போ இந்த இடத்துல 10 லட்சம் பணம் உங்கள் கையில் இருக்கிற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிக்கணும். 10 லட்சம் பணம் கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு 397 மேஜிக் பிகின் நவ் அப்படின்னு வந்து சொல்லுங்கள். 397 மேஜிக் பிகின் நவ் இதை வந்துட்டு சொல்லுங்கள். வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறீங்கும்போது நல்ல வேலை கிடைத்து விட்டது 397 மேஜிக் பிகின் நவ். மொத்தத்தில் இந்த 397 மேஜிக் பிகின் நவ் அப்படிங்கிற வார்த்தைகளை நீங்கள் சேர்த்து வந்து சொல்லணும். உங்களுடைய இன்டென்ஷனோட நீங்கள் சேர்த்து சொல்லணும். அந்த இன்டென்ஷனானது நடந்து முடிச்சிட்ட மாதிரி சொல்லி இதை வந்து சொல்லணும். சரிங்களா? இந்த மாதிரி சொல்லுங்கள். எத்தனை முறை சொல்லணுன்னா எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லுங்கள். இது சொல்ல சொல்ல உங்களுக்கு இன்னும் சொல்லணும்னு ஒரு ஆசையை தான் வந்து தூண்டும். இப்போ சொல்லி முடிச்சதுக்கப்புறமா அதெல்லாம் நடந்துடுச்சு, நல்ல சம்பளத்தில் வேலை கிடச்சிருச்சு, கையில் 10 லட்சம் பணம் இருக்குது. அந்த 10 லட்சத்தை வச்சு நம்ம என்ன செய்யணும்னு நினச்சோமோ அதை நம்ம இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணுங்கள். இப்படி நீங்கள் கற்பனை பண்ணுறது, நீங்கள் சொன்ன இந்த இன்டென்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த முன்னாடி வச்சுருக்கீங்க பாருங்கள் தண்ணி, அது எல்லாமே உட்கிரகிச்சு வச்சுக்கும். அதன் பிறகு இந்த தண்ணீரை நீங்கள் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி குடிச்சிடலாம். இப்போ உங்கள் கணவருக்கு ஏதாவது ஒரு இன்டென்ஷன் இருக்குது, ஆனால் அவர் இது மாதிரி பரிகாரம்லாம் செய்ய மாட்டார், அவருக்கு பதிலாக நான் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கணவருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சேர்த்துக்கோங்க. கணவருக்கு 10 லட்சம் பணம் கிடைத்து விட்டது 397 மேஜிக் பிகின் நவ். கணவருக்கு நல்ல சம்பளத்தில் வேலை கிடைத்து விட்டது 397 மேஜிக் பிகின் நவ். இந்த மாதிரி வந்து சொல்லிக்கோங்க. அந்த தண்ணீரை நல்லா இணைச்சி விட்டிட்டு அதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு அவர் ஆஃபீஸ் விட்டு வீட்டுக்கு வந்ததும் அவர்கிட்ட கொடுத்து குடிக்க சொல்லுங்கள். பாட்டிலில் இந்த மாதிரி சேர்த்து வச்சுட்டு கூட நீங்கள் அவர் வந்ததையும் குடிக்கிறதுக்கு கொடுக்கலாம். இப்போ எனக்கும் ஒரு விருப்பம் இருக்குது, அவருக்கும் ஒரு விருப்பம் இருக்குது, நான் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் செய்யுங்க. ஆனால் ஒரு அரை மணி நேரம் பிரேக் விடுங்க. அதாவது முதல்ல ஒரு டம்ளர் தண்ணீர் வச்சுட்டு உங்களுக்கான இன்டென்ஷன் சொல்லிவிட்டு நீங்கள் அந்த தண்ணீரை எடுத்து குடிச்சிருங்க. அடுத்து ஒரு பிரேக் விட்டுட்டு அதன் பிறகு உங்கள் கணவருக்காக ஒரு டம்ளர் தண்ணீரோ இல்லை ஒரு பாட்டில் தண்ணீரையோ வச்சுட்டு அவருடைய இன்டென்ஷனை நீங்கள் சொல்லிவிட்டு அதை ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. இது மாதிரி கேப் விட்டு செய்கிறதுங்கிறது நல்லது. இங்கே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ உங்களுடைய இன்டென்ஷன் வச்ச தண்ணீரை நீங்கள் தான் குடிக்கணும், அவருக்குன்னு வச்சதை அவர் தான் குடிக்கணும். அது ஒன்று மட்டும் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம். இன்றைய நாளில் நீங்கள் எந்த பரிகாரமுமே செய்யலை, வழிபாடும் செய்யலை அப்படின்னா கூட அவசியமாக இதை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு தூங்குங்க. கண்டிப்பாக உங்களுடைய விருப்பங்கள் யாவும் தடையில்லாமல் நிறைவேறும். வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.